ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. குருவை துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிட யூடியூப் சேனல் உறவுகளுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். நிறைய வீடியோ ஜோதிடம் சம்பந்தமான நிறைய வீடியோ நமது சேனல்ல பதிவு செஞ்சுட்டு வரேன். அனைவருக்கும் புரியும்படியாகவும் தெளிவாகவும் முக்கியமான மிக துல்லியமான விதிகளை நமது வீடியோவில் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் அளவுக்கு என்னுடைய வீடியோ இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு ஜோதிட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னால் முன்னேற முடியல, முன்னுக்கு வர முடியல, நானும் எவ்வளோ உழைச்சிட்டேன், அதற்கான வருமானமோ பண வரவோ பொருள் வரவோ பொருளாதார முன்னேற்றமோ வசதி வாய்ப்புகளோ ஏற்படலை, உழைச்சி ஓடா தேஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம புலம்புறத பார்த்துருக்கோம். அதே போல இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலையாட்கள் அமையல, வேலையாட்களால எனக்கு நஷ்டமாகுது, வேலையாட்களால எனக்கு தொழில் பாதிக்குது அப்படின்னு புலம்புறவங்களும் உண்டு. அதே போல இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, சகோதர சண்டை. ஏன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த நேர்மை தவறும் போது சகோதர சண்டைகள், பகை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நேர்மையாக நடந்து கொண்டால் யாருக்கும் எந்த விதமான சிக்கலும் வராது. அந்த நேர்மை தவறும் போது கண்டிப்பாக அண்ணந்தம்பிகளுக்குள்ள சிக்கல்கள் பிரச்சனைகள் வரவே செய்யும். அடுத்தது இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் வருது, தொழில் பார்ட்னர் கூட்டு தொழில் மூலமா சிக்கல்கள் வருது, பிரச்சனைகள் வருது, பண இழப்புகள் வருது. இதனாலேயே என்னால் முன்னேற முடியல. ஒருவேளை நான் முன்னேறிட்டா என் கூட பிறந்தவங்களே எனக்கு துரோகம் பண்றாங்க, என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்குறோம். அதே போலதான் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினை உண்டாகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் எப்படி முன்னேற முடியும்? ஒன்றும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு அந்த கொடுப்பனை இருக்காது. மனைவியால வாழ்க்கையை தொலைச்சு வருமானத்தை தொலைச்சு பல கஷ்டங்களை அனுபவிக்கிற ஒரு ஜாதகர் எப்படி முன்னேற முடியும்? இன்னும் ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க வேலைக்காக, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களும் புலம்புவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னேற்றம் இல்லை, நான் எதிர்பார்த்து வந்த வேலை ஒன்று, கிடைத்த வேலை ஒன்று, நான் எதிர்பார்த்த சம்பளமும் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவங்களும் உண்டு. அதே போல கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், கூட்டாளிகள், இவங்க மூலியமாகவும் சிக்கல்கள் உண்டு. நீங்க ஒருபடி முன்னேறினீங்கன்னா உங்களுடைய சகோதரனோ அல்லது நண்பர்களோ உங்களுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாமல் போராமையினால உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துவார்கள். இதெல்லாம் நம்ம ஜோதிட ரீதியா ஜாதகத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிடுவாங்க. வட்டிக்கு பணம் கொடுக்கறது, நண்பன் கேட்கிறான்னு கொடுக்கறது, சகோதரன் கேட்கிறான்னு பணம் கொடுக்கறது, உறவுகள் பணம் கேட்கிறாங்கன்னு கொடுக்கறது. அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாம ஏகப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. ஏன்னா அதுல ஏமாற்றம் கூட வந்துடும். அதே போலதான் இந்த ஆன்லைன் முதலீடு போடுறவங்க, ஆன்லைன் முதலீட்டுல ஒரு சில பேருக்கு நல்ல ஆதாயம் கிடைச்சிடும்.
இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்ட முதலீடு பணம் முடங்கிடும், இவருக்கு கிடைக்காது. லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் போட்ட முதலீடு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்ட சூழ்நிலையில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில இன்னைக்கு ஒரு மனிதனை முன்னேற்றி விடுவதும் அல்லது படுகுழியில் தள்ளுவதும் நம்ம ஜோதிட ரீதியா பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல, ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிகள், ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11ஆம் அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருந்துட்டா சமுதாயத்தில் நல்ல முன்னேற்றத்துடன், மதிப்பு மரியாதையுடன், பெயர் புகழுடன் வாழக்கூடிய ஒரு நபராக அந்த ஜாதகர் இருப்பார். இதுவே 3, 7, 11 பாதிக்கப்பட்டால் உறவுகளால் ஏமாற்றம், நண்பர்களால் ஏமாற்றம், பெண்களால் ஏமாற்றம், திருமண வாழ்க்கையில் சிக்கல், கூட்டு தொழில் சிக்கல், கூட பிறந்த சகோதரனால் ஏமாற்றம், வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களால் ஏமாற்றம், இதெல்லாம் ஏற்படுத்தும் இந்த 3, 7, 11. முதல்ல 3ஆம் இடத்தை பார்க்கலாம். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரன், உங்களுடைய வேலையாட்கள், உங்களுடைய நண்பர்கள், காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 3ஆம் இடத்தை பொறுத்தவரை இந்த 3ஆம் அதிபதி, அந்த 3ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். அந்த 3ஆம் அதிபதி எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். பாதிக்கப்படாமல்லாம் எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது? சூரியனோடு நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடாது. அடுத்து ராகு கேதுவோட பிடியில இருக்கக்கூடாது. அடுத்து 6, 8, 12 அதிபதிகளோட சேரக்கூடாது. இந்த பஞ்சமகா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவர்களுடன் நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடாது. அந்த 6, 8, 12 அதிபதிகள் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கூட பிறந்த சகோதரன் உறுதுணையாக இருப்பான். இவர்களிடம் இருக்கும் வேலையாட்கள் நேர்மையானவர்களாக, திறமைசாலிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த 3, 7, 11 என்பது மற்றவர்களுடைய உழைப்பு நமக்கு கிடைக்கும். நமக்காக உழைக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த 3, 7, 11. இப்ப நீங்க எங்கேயாவது வெளியில இருக்கிறீங்க, உங்களுடைய வேலையை இங்க செய்யணும் அப்படின்னா ஒரு நண்பருக்கு போன் பண்ணி சொல்லலாம், ஒரு சகோதரனுக்கு போன் பண்ணி சொல்லலாம், என்னால வர முடியும், நீங்க அந்த வேலையை பாருங்கன்னு சொன்னா அந்த 3, 7, 11 சிறப்பா இருந்தால், சுபத்தன்மையோடு இருந்தால், நீங்க சொன்ன சொல்லுக்கு இங்கே உங்களுடைய வேலை நடக்கும். சகோதரனோ நண்பர்களோ அந்த வேலையை செய்வார்கள். ஒருவேளை அந்த 3, 7, 11 அதிபதிகள் பாதிக்கப்பட்டால் நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள், கிடப்பில் போட்டு விடுவார்கள். உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய, உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் 3, 7, 11. இந்த 3ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது இந்த 3ஆம் இடம் தான் ஆன்லைன் முதலீடு, கம்யூனிகேஷன், தொடர்பு ஏற்படுத்துவது, உங்க சகோதரனுடைய தொடர்பு, நண்பர்களுடைய தொடர்பு, மற்றும் இதுல தான் வந்து கூட்டு தொழில் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடமும் இதுதான். இது 3ஆம் பாவத்தினுடைய பலன். 2 விஷயத்தையும் சொல்றேன், உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்றேன், இல்ல உங்களை படுகுழியில தள்ள போறாங்கன்ற விஷயத்தையும் சொல்றேன். நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் போய் நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் ஒரு மனுஷனுக்கு சமுதாயத்தில் எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கிறது என்பதை காட்டும். 7ஆம் இடம் என்பது மனைவியை குறிக்கும், திருமணத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், தந்தை வழி உடன் பிறந்த உறவுகளை குறிக்கும், கூட்டு தொழிலை குறிக்கும், ஆன்லைன் முதலீடு குறிக்கும்.
வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கும். இந்த 7ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு 6-8-12 மறையாமல், 6-8-12 அதிபதிகளோடு சேராமல், வக்ரம், நீசம், அஸ்தங்கம், கிரகயுத்தம் இப்படி எல்லாம் இல்லாம சுபத்தன்மையோடு இருந்து விட்டால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மனைவி உறுதுணையாக இருப்பார். கூட்டு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார். வெளிநாட்டு தொழில் வேலை, இதன் மூலம் நல்ல ஆதாயம், பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதார முன்னேற்றம், வசதி வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வரும். ஏன்னா உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் அந்த 7ஆம் பாவகம். இப்போ உங்களால செய்ய முடியாத வேலையை மனைவி செய்ய சொல்லலாம். ஏன்னா உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பாவகம். இப்ப எங்கேயாவது நீங்க ஒரு விசேஷத்துக்கு போகணும், உங்களால முடியல அப்படின்னா உங்க மனைவியை நீங்க அனுப்பி விடலாம். இல்ல மனைவியாலையும் முடியல, தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கு, அவங்கள செய்ய சொல்லலாம், உங்களுடைய நண்பர்களை செய்ய சொல்லலாம். ஆனா இந்த 7ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். அந்த 7ஆம் இடத்தில் 6-8-12 அதிபதிகள் இருக்கக்கூடாது. இப்படி இருந்து விட்டால் சமுதாயத்தில் அந்த மனிதர் பெயர், புகழ், மரியாதையோடு வாழ்வார். அனைவரும் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இவர்களுடன் பழகும் நபர்கள் நம்பிக்கைக்கு உரியவராக, திறமையானவர்களாக இருப்பார்கள். அந்த 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி இரண்டுமே சுபத்தன்மையோடு பலமாக இருக்க வேண்டும். அடுத்தது 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் என்பது தந்தை வழி உடன் பிறந்தவர்களையும் சொல்லும், நண்பர்களையும் சொல்லும், பெண்களையும் சொல்லும், மூத்த சகோதரனையும் சொல்லும். இந்த 11ஆம் இடம் பலம் பெற்றுட்டா இதுதான் லாபம், வெற்றி. ஒரு மனிதனுக்கு ஒரு வழக்கு நடக்குது, வம்புழக்கு போயிட்டு இருக்கு, சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதிலிருந்து இந்த ஜாதகர் விடுபடுவாரா? இவருக்கு சாதகமாக அமையுமா? இப்ப சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இவருக்கு சாதகமாக மாறுமா? இவருக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் அதிபதி 6-8-12 மறையாமல், நீசம், அஸ்தங்கம், கிரகயுத்தம், வக்ரம் ஆகாமல் இருந்து, சுபத்தன்மையோடு இருந்து, கேந்திர திரிகோணங்களில் இருந்து, அந்த 11ஆம் இடத்தில் 6-8-12 அதிபதிகள் யாரும் இல்லாமல் இருந்தால் ஜாதகர் சிறு முயற்சியிலேயே அனைத்திலும் வெற்றியை காண்பார். நீங்க பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும், உங்களுக்கு வெற்றியாக்கி கொடுக்கும். சரி, இந்த 11ஆம் இடம் தான் நம்ம மூத்த சகோதரன் சொன்னோம். இந்த கிரகம் பாதிக்காமல் இருக்க வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கூட பிறந்த மூத்த சகோதரன் உறுதுணையாக, சப்போர்ட்டாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உங்களுடைய மூத்த சகோதரன் வழிகாட்டுவார், நண்பர்கள் வழிகாட்டுவாங்க, காதலில் வெற்றி பெறுவார்கள், கொடுக்கல் வாங்கல், ஆன்லைன் முதலீடு, கூட்டு தொழில், இதன் மூலம் நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் இந்த 11ஆம் இடம். ஏன்னா இப்ப நான் சொன்னது பூராமே உங்களுக்கு சுப பலனை சொல்லியிருக்கு. அந்த கிரகங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அந்த ஸ்தானங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? இப்ப சொன்னது பூராமே சுப பலன். இப்ப அடுத்து சொல்லக்கூடியது அசுப பலனை சொல்லக்கூடியது. அசுப பலன் எப்படி நடக்கும்? 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் சகோதர சண்டைகள் ஏற்படும். உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய கூட பிறந்த இளைய சகோதரன் தடை பண்ணுவான். உங்களுடைய பெயருக்கு, புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துவான். அதே போல வேலையாட்கள் மூலம் விரைய செலவுகள் ஏற்படும். வேலையாட்கள் நம்மளை ஏமாத்துவாங்க. ஒரு நிர்வாகத்தை நடத்த விடாம போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு தொழிலை நடத்த விடாம சரியான முறையில வேலைக்கு வரமாட்டாங்க. அதாவது உங்ககிட்ட
முன்பணம் வாங்கி கொண்டு ஏமாத்துவாங்க. இந்த 3ஆம் இடம் தான் கொடுக்குவாங்க. அப்ப சகோதரன் நம்பியோ, வேற ஆட்களை நம்பியோ, நண்பர்களை நம்பியோ, அல்லது கூட்டுத்தொழில் ஆன்லைன் முதலீடு ஆன்லைன் நம்பியோ நீங்க முதலீடு செய்தால் உங்கள் பணம் பறிபோகும். முடிந்தவரை இந்த 3, 7, 11 பாதிக்கப்பட்டவர்கள் ஜாமீன் போடாதீங்க, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, ஆன்லைன் முதலீடு போடாதீங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்க பணம் உங்க கைக்கு வராது. பெரும்பாலும் உங்களுடன் சேரும் நபர்கள் அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா 3, 7, 11 ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும். ஏன்னா 3, 7, 11 தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். நமக்கு இவர் உண்மையாக இருப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் தான் 3, 7, 11. அப்ப இந்த 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கூட பிறந்த சகோதரன் ஏமாத்துவான், வேலையாட்கள் ஏமாத்துவாங்க, காதலில் தோல்வி ஏற்படும், கூட்டு தொழில் செய்து கூட்டாளி ஏமாத்துவான், பெண்கள் ஏமாத்துவாங்க. இதுலெல்லாம் நீங்க கொஞ்சம் உஷாராயிருங்க. உங்க 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி இரண்டும் பாதிக்கப்பட்டால் இந்த விஷயங்களில் நீங்க எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி நம்பி போய் ஏமாந்துட்டு வர்றது, நீங்க எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் போறது, எதிர்பார்த்த வேலை இல்லாமல் போறது, இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்தை சொல்லலாம். அடுத்து 7ஆம் இடம் தான் காதல் மற்றும் திருமணம் மற்றும் மனைவி, இந்த 3 விஷயத்தையும் சொல்லும். இதுல கூட்டு தொழிலும் வந்துடும், இதுல ஆன்லைன் முதலீடும் வந்துடும். இப்போ அந்த 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டது அப்படின்னா திருமணம் தடையாகிக்கிட்டே வரும். அதுக்கு உரிய பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கங்க. சரி, அப்போ திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆன பிறகு கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க, மனைவி சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. நண்பர்களால உங்க குடும்பத்துல குழப்பம் வரும். கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் போடுறது, ஆன்லைன் முதலீடு போடுறது, கூட்டு தொழில் செய்யறது, இதெல்லாம் நிறுத்திக்கணும். அப்போ நீங்க உயரும் போது, முன்னேறும் போது என்ன ஆகும்னா உங்க மனைவி உங்ககிட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும். ஒரு மனுஷனுக்கு திருமண வாழ்க்கை தான் பாதி காலம் போன பிறகு திருமண வாழ்க்கை மூலமா முன்னேறிய நபர்களும் உண்டு. திருமணம் நடந்த பிறகு படுங்குழியில் விழுந்தவர்களும் உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டால் இந்த நிலைமை ஜாதகருக்கு ஏற்படும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்யறது, நீங்க எந்நேரமும் தொழில் வேலைன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா இங்க குடும்பத்துல சிக்கல் வந்துடும். முடிந்தவரை 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பது நல்லது. வெளிநாடு சென்று ஏமாறாமல் இருப்பது நல்லது. அங்க போய் பல கஷ்டங்கள், இன்னல்கள் அனுபவிப்பீங்க, அதெல்லாம் அங்க யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க எதிர்பார்த்த வருமானமோ எதிர்பார்த்த வேலையோ அங்க கிடைக்காது. உறவுகள் பகையாகிறது, நட்பு வட்டாரங்களால ஏமாற்றம் அடைவது, இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கு. உங்க ஜாதகத்தை நீங்களே பாருங்க. 7ஆம் இடம் சிறப்பா இருக்குதுன்னா துணிஞ்சு நீங்க இறங்கலாம். மனைவி உங்க பேச்சை கேட்பாங்க. அதாவது கணவனுக்கு அடங்கிய மனைவி, கணவன் சொல்லை தட்டாத மனைவி. 7ஆம் இடம் சிறப்பா இருக்கணும், 7ஆம் அதிபதி சிறப்பா இருக்கணும். இந்த ஒரு கிரகம் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறுவது மிக 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 கடினம். அடுத்து 11ஆம் இடம். இந்த 11ஆம் அதிபதி 6, 8, 12 நின்னாலோ, நீசம், வக்கரம், அஸ்தங்கம், கிரகயுக்தம் ஆனாலோ, அதாவது இந்த 6, 8, 12 அதிபதிகள் 11 நின்றாலோ ஜாதகர் தொட்டதெல்லாம் குற்றமாகும். என்ன காரணம்? நீங்க எது செஞ்சாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிடிக்காது. கூட பிறந்த மூத்த சகோதரனுக்கு பிடிக்காது.
இது எல்லாமே போராமையில வர்றதுதான். 3, 7, 11 போராமை, 3, 7, 11 ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம். இந்த 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் ஒரு வம்பு வழக்கு நடக்குது, நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் கடைசியா தோல்வியில போய் முடியும். நீங்க எந்த வம்பு வழக்கும் போகல, நான் வீட்டுலதான் இருக்கிறேன், நான் என்னுடைய வேலையை தான் பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க பார்த்து இருந்தாலும் தேவையில்லாத பழி சொற்களும் கெட்ட பெயரும் வந்து சேரும். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் உங்களை அசிங்கப்படுத்த வேண்டும், உங்களுடைய மரியாதையை குறைக்க வேண்டும், இந்த நோக்கத்தோடு உங்களுடன் பழகுவார்கள். அது நண்பர்களாக இருந்தாலும், மூத்த சகோதரனாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், உங்கள் மீது பழியை போட்டு உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களை முன்னேற விடக்கூடாது. இந்த 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக காதலில் தோல்வியை சந்திப்பார்கள். சகோதர வழியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் மூலியமாக சில சிக்கல்களும் உண்டு, ஏமாற்றமும் உண்டு, பண இழப்பு, பொருள் இழப்பு உண்டு. அதே போல கூட்டு தொழில் ஆன்லைன் முதலீடு செய்து ஏமாந்தவர்களும் உண்டு. நிறைய நியூஸ் பார்க்கிறோம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் நம்ம மாட்டாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை முதல்ல தெளிவா எடுத்து பார்க்கணும். இந்த 3, 7, 11 அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு கூட்டு தொழில் செய்றீங்கன்னா உங்களுக்கு அந்த 3, 7 அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கான்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஒரு ஒப்பந்தம் போடுறீங்கன்னா ஒப்பந்தமும் இதுதான், 3, 7, 11 தான் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது. ஏன்னா நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு. வாகன ஒப்பந்தம் இருக்கு, மண்மனை ஒப்பந்தம் இருக்குது, தொழில் ஒப்பந்தம், வேலை ஒப்பந்தம்லாம் இருக்கு. திருமணமும் ஒரு ஒப்பந்தம் தான். திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஒன்று பண்ணுவாங்க, அதுவே ஒரு ஒப்பந்தம் தான். இது மன ஒப்பந்தம். திருமணம்ன்றது கடைசி வரை உன்னோடு நான் சேர்ந்து வாழ்வேன், கடைசி வரைக்கும் உனக்கு நம்பிக்கை உரியவராக இருப்பேன், இப்படிலாம் மன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. இதுல இந்த வீட்டு அதிபதிகள் பாதிக்கப்பட்டால் ஒப்பந்தத்தை மீறுவார்கள். ஒப்பந்தப்படி சரியாக நடக்க வேண்டும் என்றால் அந்த 3, 7, 11 அதிபதிகள் பலமாக இருக்க வேண்டும், சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் நீங்க போட்ட ஒப்பந்தத்தை மீறுவார்கள். என்ன போடுவீங்க? வேலையில ஒப்பந்தம் போடுவீங்க, நீங்க எதிர்பார்த்த வேலை இல்லை. மண்மனை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடுவீங்க, ஒப்பந்தம் போட்ட பிறகு அவங்க அமௌண்ட் அதிகமா கேட்பாங்க, இல்ல உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் திருமண வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வருது அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தை மீறுறது. 7ஆம் இடம் சிறப்பா இருந்துச்சுன்னா கரெக்டா இருப்பாங்க, கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதே போல 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடம் என்பது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரன் இவர்களிடம் போடக்கூடிய ஒப்பந்தங்கள். அதே போல தந்தை வழி உடன் பிறந்தவர்கள். இந்த சமுதாயத்தில் ஒப்பந்தம், நிறைய ஒப்பந்தம் இருக்கு. இந்த ஒப்பந்தப்படி உங்களிடம் ஒப்பந்தம் போடக்கூடிய நபர் உங்களிடம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் அவருக்கும் அந்த 3, 7, 11 பலமாக இருக்க வேண்டும், சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கும் இந்த 3, 7, 11 அதிபதிகள் பலமாகவும் சுபத்தன்மையோடும் இருந்தால் ஒப்பந்தத்தை மீற மாட்டார்கள், போட்ட ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்வார்கள். ஏன்னா இது பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா போட்ட ஒப்பந்தம் ரத்தாகும், இல்லைன்னா ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் செயல்படுவார்கள். இது போன்ற விஷயங்களை உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களை நம்ம வீடியோவில் கொடுத்துட்டு வரேன். நீங்க ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லலாம். என்னுடைய வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் மிக துல்லியமான விதிகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். ஜோதிடமே பார்க்க தெரியாதவர்கள் கூட பார்க்கலாம், உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி.
நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.